and welcome, ladies and gentlemen, to South Indian Cinema's ultimate awards ceremony, the 12th edition of Nexa SIIMA 2024. On the award segment, kulla immediately nuranjidlam our first award of the day with the best cinematographer Tamil. Vidane Varanga, may I request actor Mahat Raghavendra to kindly join us on stage. For best cinematographer, Tamil goes to Teni Ishwar for Mamanan. சைமாலேருந்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு 3-4 தடவை நாமினேட் ஆகி ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. தேங்க்யூ சைமா. தொடர்ந்து இது வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். நடக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ சைமா அவார்ட்ஸ். நம்ம தல தோனியோட ஃபேவரட் பிட்ச்னா அது எது? ஃபேவரட் பிட்சா எந்த பிட்ச்ல களம் இறங்கினாலும் அவர் பிச்சு உதறிடுவாரு. அந்த மாதிரி இங்க சினிமால ஹை பிட்சு, லோ பிட்சு, இந்த மாதிரி எந்த பிட்ச்லயும் பிச்சு உதற ஒரு கேட்டகரியில தான் இப்போ நம்ம அவார்டு கொடுக்க போறோம். ஃபேண்டாஸ்டிக்கா சொன்னீங்க. This is for the best playback singer female. வழங்க ஆக்டர் அமிதாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Person with a stunning voice, Shakti Sri Gopalan for Aganaga. All thanks to Rahman sir and Rahman sir's magic. My gratitude and love and thanks to A.R. Rahman sir. கண்டிப்பா பாடாம we won't let you go. Aganaga aganaga muganaga ye muganaga muganaga murunaga ye murunaga murunaga tarunaga ye தருணக வருணனையே யாரது புன்னகை கோர்ப்பது யாவிலும் என் மனம் சேர்ப்பது. ஆனால் நாங்கள் எல்லாரையும் கஷ்டப்பட்டு கை தட்டி சிரிக்க வச்சு அப்படி பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்கள் இந்த பாடுறதுல தூங்கிடுவாங்களோன்னு பயம் வந்துச்சு. அவ்வளோ இனிமையாக இருக்குது. ஸோ பாடும்போது நான் ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணேன். இவர் தாலாட்டு மாதிரி ஃபீல் பண்ணாரு. The feel was definitely there. Congratulations and many more awards to come your way. அடுத்த கேட்டகரி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப நீடட் கேட்டகரி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சின்ன கதைகளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கதை ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் அப்படின்னு நம்பி படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இந்த ஒரு கேட்டகரி, எமர்ஜிங் ப்ரொடியூசர் ஆஃப் தி இயர் தமிழ். ஸோ இந்த விருதை வழங்குறதுக்கு நம்ம ஒருத்தர் கூப்பிட போகிறோம். ஷிபு தமீன்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எமர்ஜிங் ப்ரொடியூசர் ஆஃப் தி இயர் தமிழ் கோஸ் டு திட்டக்குடி கண்ணன் ரவி, ராவண கூட்டம் என்ற படத்துக்கு. ரவி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல ஒரு புது விருது வாங்குறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? நிறைய அவார்ட் வாங்கியிருக்கேன். ஃபிலிம்காக ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது. ரியலி வெரி ஹாப்பி. சைமா செம. குரலால் ஃபேமஸ் ஆனாங்க இல்லையா, அவங்களுக்கான விருது தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேலுக்கான கேட்டகரி தாங்க இது. சூப்பர் சாங் நான்காலி. மியூசிக் லவர்ஸ்க்கு என்னோட நன்றி. குட் நைட் படத்துக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை தேட்டர்லேயும் கொடுத்து நாங்காலி பாட்டுக்கு இவ்வளோ பெரிய அன்பையும் கொடுத்ததுக்கு நீங்கள் ஜாலியாக இந்த பாட்டை பாடி எங்கள் எல்லாரையுமே கொஞ்சம் எங்களை ஆக்கி விடணும். நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது. ஓ மோகனே லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது. நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. And thanks to both of you and thanks to SIIMA. Thanks to everybody here. Love you so much. Thank you. சதீஷ், இந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்கிற விஷயம் இசை. இந்த இசைக்கு உயிர் கொடுக்கிற விஷயம் வரிகள். அற்புதமான வரிகளோட அந்த பாட்டினுடைய அழகை இன்னும் சிறப்பாக்குற நம்மளுடைய லிரிக்ஸ் ரைட்டர் தமிழ். இந்த விருதினை வழங்க மிஸ் காவ்யா தாப்பர் அண்ட் மிஸ்டர் பிரசாந்த் வர்மா அவர்களை அழைக்கிறோம்.
SIIMA Best Lyric Writer Tamil goes to Vignesh Shivan for Rathamare from Jailer. இது உண்மையாவே ஒரு ஸ்பெஷலான சாங் இல்லையா? வெரி யூனிக். ஏன்னா அப்பா தன்னுடைய மகனுக்கு பாடிய ஒரு பாடல் இது. ஸோ உங்களுடைய மகன்களை யோசிச்சு தான் நீங்கள் எழுதினீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஹவு ஸ்பெஷல் இஸ் வாட் யூ? ரத்தமாரி சாங் வந்து சாங்காகவே ஸ்பெஷல். பட் அது நான் எழுதின டைம் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ரொம்ப ட்ரையாக என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு எனக்கு. ஒரு பிக் ஃபில்ம் நாட் ஹேப்பனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபீல் ஏதாவது ஒரு சக்ஸஸ். பட் இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்மளை வந்து கை கொடுக்கும். ஸோ நெல்சன் என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அவன் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, மச்சான் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, நீ வந்து எழுது அப்படின்னா. இப்போது ரஜினிகாந்த் சார் படத்தில் ஒரு பாட்டு, அதை விட இன்னும் பெரிய ஒரு இது இருக்கணும். நெல்சன் ஆகட்டும், அனிருத் ஆகட்டும், என்றைக்குமே லைஃப்பில் வந்து நம்ம வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய ஒரு பவர் அது. ஸோ அவங்களால இந்த சாங் கிடச்சிது. சாங்கை போயிட்டு கேட்கும்போது அதில் வந்து அந்த அப்பா பையனுக்கு எழுதுனா அப்போ தான் இந்த பசங்களோட நான் அவனுங்களை எவ்ரிடே நான் அவங்களை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இடத்துல வந்து உயிர் உலக் அந்த ஆக்சுவலாக உயிர் வந்து என்னோடய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ என் முகம் கொண்ட என் உயிரே அப்படின்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி உலகுக்கும் என் பெயர் காக்க பிறந்த அந்த மாதிரி சொல்லி அவனுக்கும் இருக்கும். அப்போது எனக்கு என்ன பயம்னா, நெல்சன் ரொம்ப உஷாரு, எங்கேயாவது கேட்ச் பண்ணி டேய் ஏண்டா படத்துக்கு பாட்டு எழுதுறானா உனக்கு சொல்லி பசங்களுக்கு பாட்டு அதை தூக்கிடுவானோன்னு எனக்கு வேற பயம். கேட்ச் பண்ணீங்களா மிஸ்டர் நெல்ஸ்? கேட்ச் பண்ணிட்டான். ஆனால் பெருந்தன்மையாக அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டான். ரொம்ப தேங்க்ஸ். அதை திருப்பியும் நான் எவ்ரி டைம் கேட்கும்போது, ஆக்சுவலாக என் பசங்க தூங்குறதுக்கு வந்து அந்த பாட்டும் சித்தாவோட பாட்டும் தான் போட்டு தூங்க வைப்போம் எவ்ரிடே. அப்போது இந்த பசங்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட் டைம் போடும்போதெல்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன் நான். அதை போட்டு இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே ரத்தமாரின்னு போட்டு ஊரெல்லாம் திட்டாங்க. பட் எவ்ரி டைம் எனக்கு தெரியும் உலகம் நம்மளை எவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணாலும் எனக்கு அந்த 2 பசங்க தான் என் உலகம். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அந்த பாட்டை சரி பரவாயில்ல போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் அதே எடுத்து போஸ்ட் பண்ணி நிறைய பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இப்போ இது அவார்டு வேற கொடுத்துருக்கீங்க. இப்போ இதுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணி உங்க பசங்களுக்கு நீங்க உங்க பாட்டு போடுறதுல என்ன தப்பு? நீங்க தானேங்க அப்பா, பரவாயில்லைங்க. திருப்பி இதை போட்டேன்னா தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. வேற சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னும் பல வருடங்கள் நீங்கள் இந்த விருதை வாங்கணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ. ஆக்சுவலி பாவனா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்குற வயசுல தான் டென்ஷன் வரும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே முடி கொட்டி போகுது, 40 வயசில் நரம்பு தளர்ச்சி வருது, 50 வயசில் ஹார்ட் அட்டாக்கே வருது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் நம்மளை வந்து கவலையை மறந்து சிரிக்க வைக்கிறதுக்குன்னு சில மனிதர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கான விருது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, புரிஞ்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேட்டகரி. we'll all look forward to it obviously. Best actor in a comic role தமிழ். இந்த விருதை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ப்ரொடியூசர் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் துபாய். வணக்கம் டார்லிங். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டார்லிங். Best actor in comic role Tamil goes to Yogi Babu for Jailer and Maveeran. எனக்கு ஒன்று தான் புரியல மிஸ்டர் யோகி பாபு. இல்லை MS தோனி தான் எப்போ கூப்பிட்டார்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டீமில் அப்படின்னு சொல்லிட்டு. இது காலை வச்சு வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கா? எல்லாருக்கும் வணக்கம். நெல்சன், ரொம்ப நன்றி நெல்சன். கோலமாவ கோகிலாலேருந்து அப்படியே நீ எடுக்கிற ஒரு படத்துக்கும் எனக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் அந்த ஜெயிலர் படத்தில் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச அந்த பாரதியார் கவிதைகள் சொல்லியிருப்பீங்க. அதை வந்து இங்கே இருக்கிற சில பேருக்கு நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டர்லேருந்தே போயிடுவோம். நெல்சனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கவிதை சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நெல்சா, ஜெயிலர் ஒன்று எடுத்தப்பா, கம்பெனியில் கார் வாங்கினல்லப்பா, செகண்ட் பார்ட்டில் எனக்கு வாங்கி கொடுத்துறியாப்பா? ஐயா, இது கவிதைங்கிறத விட நம்ம மன குமுறல். விக்னேஷ்வன் ப்ரோக்கு அங்கேயப்பா மாட்டி விடுறீங்க. கதை சொல்ல போன இடத்துல கல்யாணம் பண்ண வந்துட்டியா விக்கி? உன் வாழ்க்கை டாப்புப்பா.
நீ இருக்கிற பாரு சதீஷ், பெரிய ஊரகாப்பா நீ. போதுமாப்பா? இல்ல இப்ப பாவனாக்கு ஒரு கவிதை சொல்லிட்டீங்கன்னா அதோட முடிச்சுக்கலாம். வரலப்பா, ஹேங் ஓவர் ரைட்ஸ். ஒரே ஒரு செகண்ட், நீங்க எனக்கு கவிதை சொல்லல. உங்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு ஒருத்தர் வராரு. தீனா வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றிப்பா. இந்த 5 நிமிஷம் உங்ககிட்ட ஒரு டைம் வாங்குறது பெரிய விஷயம்ண்ணே. ஏன்னா இவங்களுக்குலாம் 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்கன்னா பிரேக் தான் போயிட்டு வருவாங்க. நீங்கள் 5 நிமிஷத்தில் ஷூட்டிங்கே போயிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஆள். உங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷண்ணே. ஆமாம், நன்றிப்பா. அண்ணே, நான் உங்கள்கிட்ட சிறப்பான ஒரு கேள்வி கேட்கணும். அவங்க கேட்டதை விட தாண்டி இப்போ நீங்கள் இந்த பேட்ச் ஒர்க்லாம் எப்படி சமாளிப்பீங்க? இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, இப்போ நெல்சன் அண்ணன் இருக்காருன்னா அவர்கிட்டேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடும். இப்போ ஜெயிலர் பார்ட் 2 எடுக்கிறாங்க. இந்த படத்துக்கு நீ தான் நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் அவர் போடுறாரு. லவ் டுடே பார்ட் 2ல நீங்கள் தான் அடிக்கணும்னு ஆள் மேலே ஆள் அனுப்பிச்சு பிரதீப் கூப்பிட்றாரு. 2 பேர்ட்டையும் எப்படி சொல்லி நீங்கள் பேட்ச் பண்ணுவீங்க? 2 பேருமே என்னை புரிஞ்சுக்கணுங்கப்பா. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன நெல்சா? ஸோ 2 பேர்ட்டையும் வாங்கி வேற ஒரு படத்துக்கு போயிருவீங்க. இப்படி சொல்லி தான் நீ உட்கார வச்சுருக்கிற எல்லாரையும். கோலமாவு கோகிலா பார்ட் 2ல மறுபடியும் நான் தான் ஹீரோயினாக பண்ணுவேன் அப்படின்னு நயன் மேம் ரொம்ப உரிமையாக கேட்குறாங்க. பார்ட் 2லயாவது நான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா மேம் உரிமையாக கேட்குறாங்க. 2 பேருக்கும் எப்படி பேட்ச் பண்ணீங்க? பார்ட் 2ல 2 ஹீரோனி இருக்கட்டும். அவங்க தானே ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட் ஹீரோனி, அவங்க தானே அந்த படத்தில். ஓகே, அவங்க நயனே அவங்களே நடிக்கணும் கண்டிப்பாக. ஓகே. அடுத்த படத்தில் என் படத்தில் தம்பியா நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை அஜித் சார் கேட்குறாரு. அப்புறம் சிஎஸ்கே டீமில் நீ ஏன் டீமில் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி கூப்பிட்றாரு. 2 பேர்கிட்டையும் எப்படி பேட்ச் பண்ணுவீங்க? ஆக மொத்தம் நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்களாடா எவனையும்? தலை 2 தலை 2 தலைக்கும் பாதி குத்தலாம். தளபதியாக மாற்றிக்கலாம் 2 பக்கம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிடறேன். உங்களோட ஆதரவு எல்லாருமே எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக நாங்கள் நல்ல படங்கள், நல்ல கதைகள் உங்களுக்கு கொடுப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ பாவனா, தேங்க்யூ டதீனா. ஓகே, அடுத்த விருது என்ன? இதை நம்ம அடுத்த விருதுன்னு சொல்ல முடியாது. இதுதான் முதல் விருது. சிறந்த அறிமுக நடிகைக்கான விருது தான் பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தி பெஸ்ட் டெபியூட்டன்ட் ஆக்ட்ரஸ் தமிழ் மை வழங்க மே ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் அலங்கார் பாண்டியன் ஃப்ரம் இன்வீனியோ வெஞ்சர்ஸ் டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். தி பெஸ்ட் டெபியூட்டன்ட் ஆக்ட்ரஸ் தமிழ் பிரீத்தி அஸ்ரானி ஃபார் அயோத்தி. तुम पूरा हिंदी मालूम, இப்போ பூரா ஒன்லி தமிழ் மாலும். தமிழ் பூரா பூரா பரவாயில்ல, தமிழ்ல பேசலாம். தெரியுமா? தமிழ் தெரியுமே. வாவ், சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நீங்கள் அயோத்திக்காக கொடுத்த அன்பு, சப்போர்ட் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் அண்ட் மெமரேபிள் தான். ஸோ நான் எப்போவுமே உங்கள் எல்லாருக்கும் நன்றியோடு நான் இருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படியே எப்பவும் கூட இருங்க. தேங்க்யூ வெரி மச். போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் ஹிந்தி வேணா இவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போங்க. टीच मी सम हिंदी. आप बहुत खूबसूरत लग रहे हैं. मेरा அது தெரியுமா? मेरा இல்ல, हमारा. मैं मैं बहुत सुंदर है. बहुत सुंदर है. நீங்க அவங்கள பார்த்து சொல்லணும். आप तुम आप आप बहुत सुंदर सी है. सुंदर सी लल्ला. हाँ, आप बहुत सुंदर है. शुक्रिया, थैंक यू. பாவனா, நெக்ஸ்ட் என்ன அவார்டு பார்க்க போறோம்? பெஸ்ட் டெபியூட்டன்ட் மேல்கானது. இந்த விருதினை வழங்க மே ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் ராய் சிஜே, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் கான்ஃபிடென்ட் குரூப் டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். The winner today is for Tux Ridu Heron. என் வாழ்க்கையில் கிடைக்கிற அவார்டு ஆக்டரா. ஸோ தேங்க்யூ SIIMA ஃபார் தேட். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு மை டைரக்டர் பிருந்தா மாஸ்டர் அண்ட் த ஹோல் டீம். அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ தேங்க்யூ பிருந்தா மாஸ்டர். ஒரு படம் பண்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு, ஆனால் அந்த படம் பண்ணி அதில் பணம் பண்றது அதை விட கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்து அந்த போட்ட பணத்தையும் திருப்பி எடுத்து அதை சிறப்பாக எடுத்த ஒருத்தர் தான் இப்போ பார்க்க போகிறோம். Fantastic. The category என்ன அப்படின்னா Best Debutant Producer Tamil. வழங்க may I welcome on stage the Director and Content Head Acquisition Licensing Amazon Prime Video India, Mr. Manish Meghnani. The award for Best Debutant Producer in Tamil goes to
$1 Million Studios for good night. எப்படி இருக்கு இந்த அவார்டு வாங்குறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. என் தம்பியை மட்டும் கூட்டுக்கிட்டுமா ஸ்டேஜ். குட் நைட் டைரக்டர் விநாயக் வாங்க. தேங்க்யூ சைமா. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிஜெக்ட் பண்ண படத்தை பண்ணி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வாங்கியிருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதோட நிற்கல, இப்போ அதே $1 million எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்டில் 5 டெபியூ டேரக்டர்ஸ் வரிசையாக படம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ, நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் 3 பேருமே. நன்றி. தேங்க்யூ. Let's take a look at our next category, Best Debutant Director, Tamil. Best Debutant Director, Tamil. The award goes to Vignesh Raja for Porthosan. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. படத்தில் நம்ம டைரக்டட் பைன்னு ஒருத்தர் பேர் போட்டாலும் உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்குது. அதில் ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷனை வெளியில் எடுத்தால் கூட அது படத்தில் தெரியும். அண்ட் சொல்லுவாங்க கேப்டன் இஸ் ஒன்லி இஸ் குட் அஸ் இஸ் டீம்னு. ஸோ ஒரு முழுக்க ஒரு டீம் எஃபர்ட்டுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷனாக இதை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ சைமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி தான். சினிமாவில் நம்ம எந்த விதமான பேக்ட்ராப்பும் இல்லாமல் வந்து ஜெயிக்கிறது ஒரு மாஸ். பட் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு மகனாக பிறந்து அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி அதன் மூலமாக ரசிகர்களை உருவாக்கி அப்படி ஜெயிக்கிறது இருக்குல்ல, அது மரண மாஸ். அப்படி 1 வருஷம் 2 வருஷம் பண்ணா கூட ஓகே. அரை நூற்றாண்டு காலமாக அதுக்கும் மேல மக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் மூலமா என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு கர்நாடக சக்கரவர்த்தி த ஒன் அண்ட் ஒன்லி திரு சிவராஜ் குமார் அவர்களுக்கு சைமா மேடை மூலமாக ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுத்து கௌரவிப்பதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. To present this award, may I request Ms. Kanika Anand, General Manager Marketing, Airtel, and Jishu Sengupta as well. நடந்து வருவீங்களே சார், வேற லெவல் ஃபயரா இருந்துச்சு. ரொம்பவே ரசிச்சோம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தி அவார்ட். சிவானா, ஒரு வார்த்தை, ஒரு ஃபேனா நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி பெங்களூர்ல மைசூர்ல ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவு தமிழ்நாட்டிலையும் அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுதான் அந்த அன்பு. இன்னும் நீங்க நிறைய தமிழ் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன். நெல்சன் சார் தேங்க்யூ. I think I should thank Nelson sir and Rajni sir and Sun Pictures. And வந்து சொன்னார், first of all Rajni sir வந்து is more like a family for us. எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி அவன் ரஜினி சாரை பார்த்தா. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சொன்ன உடனே நான் ஒன்றுமே சொல்ல, சார் நான் பண்ணுறேன் அவ்வளோதான் சார். நீங்கள் ஷேரிங் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ரஜினி சார், இட்ஸ் a pleasure for everybody. So tissue paper can make a big issueன்றது நான் ஆஃப்டர் ஜெயலலிதா பார்த்து தான் நான் I think I found out. And Nelson sir ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி I think thank you Nelson sir. And I'm a Chennai boy actually. அப்படி பார்க்கும்போது I'm a Chennai boy because I studied in Chennai வந்து எனக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கு, சாப்பாடு கொடுத்துருக்கு, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குது. And now one more inning start ஆயிருக்குது. I hope I'll be doing a lot of films in Tamil. Hope so. சிவானா, ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் நாங்களும் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். Thanks for this love and affection. Thank you. பெஸ்ட் ஆக்டர் இன் அ நெகட்டிவ் ரோல், இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிற அடுத்த கேட்டகரி. கொரோனா டைமில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னாலே அது நெகட்டிவான ஒரு விஷயம். ஆனால் நெகட்டிவான ரோலில் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கின ஆக்டருக்கு தான் இந்த ஒரு கேட்டகரியில் இதனை வழங்க மே ஐ ரிக்வெஸ்ட் மிஸ் கௌரி கிஷன் அண்ட் சரிதா டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். Best actor in a negative role in Tamil goes to Arjun for Leo. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். And this is the first SIIMA award I'm getting. என்னமோ நான் வில்லனாக பண்ணும்போது தான் எனக்கு அவார்டே கொடுக்குறாங்க. And I would like to thank the team Leo, especially my director Lokesh Kanakaraj, especially Thalapathy Vijay.
And I would like to dedicate this award to my family, who is my foundation and inspiration every day. Thank you very much. தளபதி பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ விடாமுயற்சியில் பண்ணியிருக்கீங்க. ஸோ தளபதியும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கேட்குறதுக்கு ஆசையாக இருக்குது. விடாமுயற்சி இப்போதான் கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ இன்னொரு 2-3 monthsல ரிலீஸ் ஆகிடும் நினைக்கிறேன், டிசம்பரில். தேங்க்யூ. தேங்க்யூ சார். லவ் யூ ஆல். At the best actor in a supporting role male தமிழ் இதனை வழங்க ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஹீரோயின் வராங்க. நீங்கள் அங்கே ஹீரோயினை தேடி போனீங்க, ஆனால் உங்களுக்கு பிடித்தமான எல்லாருக்குமே பிடித்தமான ஹீரோயின் பேக் ஸ்டேஜில் இருக்காங்க. நம்ம துபாயில் இருக்கோம். ஹலமித்தி ஹபீபோ அவங்களுக்கு கூப்பிட்டுலாமா? Let's welcome the very beautiful Pooja Hegde on stage. Best actor in supporting role Tamil goes to Vasant Ravi for Jailer. ஹாய் ப்ரோ. இங்கே நாங்கள் 2 பேர் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாம் இருக்கும் பின்ன. இல்லை ஐ மீன் இப்படி ஒரு பெரிய படத்துக்காக வாங்கியிருக்கீங்க அப்படி சொல்ல வரேன். இல்லை ஏன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் சொன்ன படம் ஜெயிலர். ரொம்ப யோசிக்கல. அஃப்கோர்ஸ் ரஜினி சார். நான் நெல்சன் சார்கிட்ட கேட்டது ஒன்று தான், ரஜினி சார் இதுக்கு ஓகே சொன்னாரா அப்படின்னு. அவர் யோசிச்சுட்டு இல்லை சார் உங்கள் படம் தான் பார்த்துருக்காரு, தரமணி, ராக்கி இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னாரு. சூப்பர் சாய்ஸ், கோ ஹெட்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஸோ ரஜினி சார் ஓகே சொன்னதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் தாட்ஸே வரல. அந்த பர்டிகுலர் ரோலை என்ன நம்பி கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சாருக்கு நன்றி. அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் க்ளீனாக ஒரே ஒருத்தருனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். அவங்க வந்து அந்த சீனை மட்டும் இல்லை, அந்த படத்தையே எலிவேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் கேட்டகரி இஸ் ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் தமிழ். மே ஐ ரிக்வெஸ்ட் மிஸ் ரியா ராய், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், கான்ஃபிடென்ட் குரூப், SIIMA Dubai Weekend presenting sponsor. Best actress in a supporting role Tamil goes to Sarita for Maviran. ஏற்கனவே ஒரு phenomenal award collection வச்சிருப்பீங்க. Here's one more that's added to it. How are you feeling today? It is really special. எனக்கு 80sலலாம் நிறைய அவார்ட்ஸ் வரும்போது அந்த வேல்யூ தெரியல. அதோட ஃபீலிங், அந்த ஃபீல் பண்ணுறது கூட டைம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய டைம் இருக்குது. ஸோ திஸ் ஃபீலிங் இஸ் really memorable. Thank you. Fantastic. Thank you, Nexa, SIIMA. Thank you so much. டேலண்ட்னுடைய டெஃபினிஷன், பியூட்டினுடைய பர்ஃபெக்ஷன், அவங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெர்மனன்ட் கனெக்ஷன், அதனால தான் இந்திய சினிமாவில் ஷீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சென்சேஷன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இந்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக்ஸ் தமிழ். இதை கொடுக்கறதுக்காக நாங்கள் 2 முக்கியமான ஆட்களை மேலே கூப்பிட போகிறோம். Can we welcome Ms. Brinda Prasad, Chairperson SIIMA, and Mr. Kavin Khan, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு reputable director in Bollywood, Kavin Khan அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். We are here to announce the award for the Best Actress in Tamil Cinema, Critics Award. And the award goes to Aishwarya Rai for Ponniyin Selvan 2. எல்லாருக்கும் வணக்கம். Good evening, namaste. Thank you so very much, SIIMA. Thank you, SIIMA, for honoring me with this award. It means the world to me because this is for a movie so close to my heart, Ponniyin Selvan. Directed by my guru, Manigaru. Honoring my work for being the best actress as Nandini in Ponniyin Selvan. We act and react with our co-stars. Thank you Vikram, who's present here and definitely going to be celebrated later this evening. Love you all. Thank you. And thank you Aradhya for being here with me. Love you. You being here
Manigaru, one day on set, when Aradhya managed to come with me, it was a holiday from school. And it became very special for her because she said, oh my God, Manigaru allowed me to say action and cut for one shot. So very sweetly, Manigaru till date says, where's my angel Aradhya, my assistant for a minute. So that really felt very, very special for her as a memory and for me. Thank you so much இங்க வந்ததுக்கு. இந்த சைமானுடைய மேடை இன்னும் சிறப்படைஞ்சிருக்கு, இன்னும் ஸ்பெஷல் ஆயிருக்கு because of your presence. Congratulations. Thank you. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்ற வருடம் தமிழ் சினிமாக்கு ஒரு பிளாக் இயர், ஒரு டார்க் இயராக அமைஞ்சது. பிகாஸ் சினிமா உலகத்தில் நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சோம். அசத்தலான கலைஞர், அபாரமான மனிதர், நம்ம எல்லாருடைய கேப்டன் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. பட் அவருடைய வாழ்க்கை, அவருடைய சாதனைகள், அவருடைய சகாப்தங்கள், அவருடைய அழகான பயணத்தை இன்னைக்கு ஒரு ஃபிட்டிங் ட்ரிபியூட் மூலமா நம்ம கொண்டாடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தட் இஸ் வாட் SIIMA பிளான்ஸ் டு டூ வித் ஆல் ஆஃப் யூ ஹியர். அண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் பின்னாடி கூட ஒருத்தரை பற்றி தப்பாகவே பேசாத ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கேப்டன் அவர்களை சொல்லலாம். நம்ம எல்லாரும் வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மாக்காக ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு நாங்கள் SIIMA மூலமாக ஆசைப்படுறோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கருணை உள்ளம், அதுதாங்க அது அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த். அவர் செஞ்சிருக்கக்கூடிய சேவைகள் எத்தனையோ இருந்தாலும் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றத ஒரு தான தர்மம் செய்த ஒரு மிகப்பெரிய தான பிரபு அவர் இண்டஸ்ட்ரியில் ஒரு கலைஞனாக நம்மளோட இருந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை. இன்றைக்கி வந்து SIIMA இவ்வளோ பெரிய அரங்கத்தில் அவங்க சாரை நினைத்து நன்றி கூறும் இந்த நாளையும் அவரை நினைவு கூறும் இந்த நாளையுமே ஒரு சிறப்பான இந்த துபாய் நிகழ்ச்சியிலே நடக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயமாக நான் பார்க்குறேன். நன்றி SIIMA. அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் இன்னும் மேலேருந்து நமக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. ஆல்வேஸ் வி லவ் யூ சார். லவ் யூ புரட்சி கலைஞர். விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணுன்னா, அவர் என்னோட ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ராவுத்தர் ஃபிலிம்ஸில். முத்தண்ணான்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட. இஸ் எ வெரி நைஸ் பர்சன். ரொம்ப 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 நல்ல மனுஷனை. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் பிக்சர் வந்து என் ஒய்ஃபை வந்து தமிழ்நாட்டில் சென்னைக்கு வரும்போது ஐ டுக் ஹர் ஃபார் விஜயகாந்த் சார் ஃபிலிம், த ஃபஸ்ட் ஃபிலிம். அண்ட் விச் எவர் எந்த ஃபீல்டில் போனாலும் ஒரு நல்ல மனசோடு போவார். அந்த நல்ல மனசு தான் எப்பயும் அவருக்கு டாப்பில் நிறுத்த ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ I don't say that I miss him because he has not gone anywhere. He is always in our heart. He will be always in our heart. And so ishtapadren. Thank you, madam. Sorry, and we'll always be there for you. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து அவார்டு வாங்குவேன் அப்படின்னு நிச்சயமாக என் கனவுல கூட நான் என்றைக்கும் நினச்சது கிடையாது. எப்போ துபாய்க்கு நான் வந்தாலும் கேப்டன் கூட தான் வந்திருக்கேன். கேப்டன் இல்லாமல் நான் துபாய்க்கு வர்றது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தி இருந்தாலும், கேப்டனுக்காக SIIMA கொடுத்த இந்த மிகப்பெரிய விருது கேப்டனுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். இங்கே கேப்டனுக்காக வந்து ஸ்டேஜில் கேப்டனுக்கு அந்த ஹானர் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டனுக்கு கடைசியாக நான் கூப்பிட்டு வந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக துபாய் தான். ஸோ துபாய்க்குள்ளே நான் வரும்போதே பல நினைவுகள், கேப்டனோடு நான் வந்த அந்த தருணங்கள் ஒன்று நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. கேப்டன் மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து தெய்வமாக இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் என்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்.
அந்த தைரியம், அந்த நம்பிக்கை தான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக கேப்டன் வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டிருப்பார், வாழ்ந்து கொண்டே இருப்பார் மக்களுக்காக அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லி, என்றைக்கும் நமக்கு தெய்வமாக கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார் என்ற ஒரு உறுதியோட கேப்டனுக்காக கொடுத்த ஒட்டுமொத்த சைமா குழுவுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு, கேப்டன் எப்பொழுதுமே சொல்வது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி கேப்டன் புகழ் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த விருது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி. நல்ல விமர்சனம் வாங்கிய படங்களுடைய டிரெக்டர்ஸ்க்கு தான் இந்த ஒரு கேட்டகரி அண்ட் இந்த ஒரு விருது போய் சேர போகுது. லெட் பிரசன்டர்ஸ் யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். கேன் வி வெல்கம் தி வெரி பியூட்டிஃபுல் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் அண்ட் சிவானா சிவராஜ்குமார் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் டு பிரசன்ட் திஸ் அவார்ட். பெஸ்ட் டைரக்டர் கிரிட்டிக்ஸ் தமிழ் கோஸ் டு SU அருண்குமார் சித்தா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அருண்குமார் அவர்களே, ஒரு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம் எடுத்திருக்கீங்க. யூ மஸ்ட் பி வெரி ஹாப்பி. ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப நன்றி. ஐ விஷ் டு ஷேர் திஸ் அவார்ட் வித் மிஸ்டர் சித்தா. ஹீ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். ரொம்ப நன்றி சைமா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சைமா அவார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். ஆல்ரைட், அடுத்ததாக it is time for the Rising Star Award. இந்த விருதினை வழங்க மிஸ் காவ்யா தாப்பர் அண்ட் மிஸ்டர் பிரசாந்த் வர்மா அவர்களை அழைக்கிறோம். Welcome to SIIMA. Thank you for being here. And இங்கே வந்திருக்கிற தமிழர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் ஒன்ஸ் அகேன். ஏன்னா ராயன் படத்துக்கும் சரி, கேப்டன் மில் படத்துக்கும் சரி, நீங்கள் காட்டின அன்போ, நான் தமிழில் சில படமாகவே பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்குற அன்பு, சப்போர்ட் ரொம்ப தைரியத்தை கொடுக்குதுங்க. தேங்க்யூ ஆல். பல பல விருதுகள் உங்களை வந்து சேரணும். and we want to see you more in Tamil. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அது இந்த விருதினை வழங்க may I request film critic Taran Adarsh and Miss Shanvi Srivatsava to join us on stage. இப்போ தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் எப்படியாவது உள்ள நுழையணும் அந்த உலகத்துக்குள்ள, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கு. அப்படி கூட்டத்தில் இருந்த ஒருத்தங்க இன்னைக்கு தனி ஒருவனா திகழ்ந்திருக்காரு. மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. சைமாவுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஃபர்ஸ்ட் சைமா அவார்டு இது. மோஸ்ட் ப்ராமிசிங் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்த மாதிரி இருக்குது. எனக்கும் நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்குது. கடைசி வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். நான் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனனோ எல்லாருமே இங்கே இருக்காங்க. என்னை டெலிவிஷனில் ஆடிஷன் பண்ண நெல்சன் அண்ணா அண்டு சிவானா, அவங்க முன்னாடி இதை வாங்குறதே பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விக்கே அண்ணன், நயன் மேம், யோகி பாபு அண்ணன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்தது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் இஸ் தி அவார்ட் ஃபார் தி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர் ஆஃப் தி இயர். தேங்க்யூ. துபாய் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். கடல் கடந்து இருந்தாலும் நீங்கள் இங்கே வாழும் பொழுது எங்களுக்கும் உங்களுக்கு இருக்க ஒரே கரெக்ஷன் கலை. அது மூலமாக நம்ம எப்பொழுதுமே தொடர்ந்து இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த சைமாவுக்கும், இந்த படத்தில் என்னை செலக்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும், ஜூரிக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் எப்பொழுதுமே எனக்குள்ளே இருந்து என்னை நடிக்க வைத்து கொண்டிருக்கும் என் தந்தைக்கும், என்னை வழி நடத்தும் என் தாய்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு நீங்கள் பேசுனதுல பிடிச்ச டைலாக் ஒன்று சார் லாஸ்ட்டாக? அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. எனிவே சரி, நீங்கள் கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன்.
அது மறந்துடுச்சு, ஞாபகம் ஒரு காலம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை. அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்ட வெக்கங்கட்டு கட்ட பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமா கொட்ட என்னையாடா இருக்கு வந்த ஜாக்கி பாண்டியன்டா, டான் ஜாக்கி பாண்டியன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஆல், தேங்க்யூ ஆல். இப்பெல்லாம் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்ல? ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுத்தா ஒரே ரத்தமா இருக்குன்றாங்க. சரி, லவ் ஸ்டோரி எடுக்கலான்னு பார்த்தா ஒரே மொத்தமா இருக்குன்றாங்க. மாசா பிஜிஎம்லாம் போட்டு எடுத்தா சத்தமா இருக்குன்றாங்க. அதனால சுத்தமாக ஒரு படம் எடுக்கிறது உண்மையிலேயே பயங்கர சேலஞ்சான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி போன வருஷம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி எல்லாருக்கும் பிடித்த ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், ஸோ த நெக்ஸ்ட் அவார்ட் கேட்டகரி இஸ் ஃபார் த பெஸ்ட் ஃபிலிம் தமிழ். இந்த விருதினை வழங்க மிஸ்டர் கேவின் வெங்கட் அவர்களையும் நேஹா ஷெட்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பெஸ்ட் ஃபிலிம் தமிழ் இஸ் ஜெயிலர், சன் பிக்சர்ஸ். இந்த விருதினை பெற்றுக்கொள்ள அந்த படத்தில் நடித்த முக்கியமான கேரக்டர்ஸ் 2 பேர் வசந்த் ரவி அவர்களையும் யோகி பாபு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். Thank you, SIIMA, and on behalf of Sun Pictures, நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜெயிலர் வந்து சன் பிக்சர்ஸ்க்கும் சரி எங்கள் எல்லாத்துக்குமே சரி ஒரு ரொம்ப முக்கியமான படம், மறக்க முடியாத படம். தமிழ் சினிமாக்கே ஒரு மிக முக்கியமான படம் ஜெயிலர் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நெல்சன் அண்ட் சன் பிக்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு படத்துக்கான இசை நீ போட்டது அப்படிங்களாம், பணம் நீ போட்டது அப்படிங்களாம், நடிப்பு நீ போட்டது அப்படிங்களாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமான விதை நான் போட்டதுன்னு ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். பெஸ்ட் டைரக்டர் தமிழ். பிரசன்டர்ஸ் யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். கேன் வி வெல்கம் தி வெரி பியூட்டிஃபுல் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் அண்ட் ஷிவானா சிவராஜ்குமார் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் டு பிரசன்ட் திஸ் அவார்ட். தி பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கோஸ் டு நெல்சன் சார் ஃபார் ஜெயிலர். நாமினேஸில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கான டைரக்டர்ஸ். ஸோ இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்ததுக்கு சைமாக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் இது காரணமாக இருந்த ரஜினி சார், சன் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அனிருத், ப்ளஸ் எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ சிவராஜ்குமார் சார் இருக்காங்க, அவர் கையால் வாங்குறது என்னோட ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சார் ஃபோன் பண்ணாங்க. சார் ஃபோன் பண்ணி நான் இன்னும் படம் பார்க்கல, ஒரு 2 நாள் கழிச்சு, பட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே இந்த படத்துக்காக எனக்கு எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப எனக்கு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காங்க, என்ன தான் பண்ணியிருக்கீங்கன்னா. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் பார்த்துட்டு அவர் சார் பேசும்போதெல்லாமே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த படம் வந்து கர்நாடகாவில் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு சொல்லி. தமிழ் மாதிரியே இந்த படத்தை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நண்பர் எஸ்கே அவர்களை, சிவகார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு கூப்பிடுறோம். அண்ட் இன்னொரு ஒரு ஹீரோ யோகி பாபு அவர்களையும் மேடைக்கு கூப்பிடுறோம். உங்களுடைய வலது கை இவருன்னா இடது கை இவரு, அதனால உங்களுடைய 2 கண்களை இப்போ மேடையில் நம்ம உங்க கூட சேர்ந்து பார்க்க போறோம். புரியல, இவங்க எங்க எனக்கு சிஷ்ய பிள்ளைங்க, புரியல ஏங்க இவ்வளோ பெரிய ஹீரோ. அவர் ரொம்ப எனக்கு முன்னாடியே அவர் பயங்கரமான ஆள். நான் தான் இதில் இருக்கிறதுலே ஜூனியர். இவர் சென்டரில் நிற்க வச்சு நான் லெஃப்டில் நிற்கிறேன், அவர் ரைட்டில் நிற்கட்டும். ஏதாவது ஒன்று சொல்லி இப்படி. ஆனால் இந்த ஸ்டாண்டிங் எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் தான் சென்டரில் நிற்கணும். ஏன்னா 2 பேரும் அடிப்பாங்க, அப்போ தான் கரெக்டாக. பேசிக்காக நீங்கள் 2 பேருமே, நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனில் உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுடைய குருநாதர் நெல்சன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேயா? இவர் ரியாக்ஷன்லாம் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் ஸ்டேஜில் சொல்ல முடியாது. இதுலயே முடிஞ்சிருச்சு என் கதை. நீங்க அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஓவர், அடுத்தது போங்க. இல்ல, நான் என்ன கேட்குறேன், நான் கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்குறேன். ஒரு பெரிய நடிகர் ஒரு சீன்ல 4 டேக் வாங்குறாரு, அவர் வந்து எப்படி வெளிப்படுத்துவார் அது? இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கவே மாட்டார், அவருக்கு ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் அப்படின்றீங்க. அவர் எப்பவுமே இல்லை இது ஆக்சுவலாக என்னன்னா, என் படத்தில் நடித்த யாருமே அப்படி அந்த டேக் வாங்குற விஷயமே இல்லை. மேக்ஸிமம் 3 டேக்ஸ் 4 டேக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த அப்போ டிடிவி கணேஷ் சார் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்றது. டிடிவி கணேஷ் வந்து எல்லாரும் வாங்குற டேக்கையும் சேர்த்து வாங்கிடுவார். அவர் டேக் வாங்கல, உயிரை தான் வாங்குவார். ஸோ அவர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது, அப்படியே சைலண்ட்டாக படுத்துற வேண்டியதுதான். அவருக்கு யோகி பிரதர்கிட்ட மட்டும் அவரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியமான வேலையாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு செகண்டுக்கு 10 கவுண்டர் போடுற ஆள். அப்பா என்னப்பா பண்ணவே விட மாட்டான்பா இவன் அப்படின்றதான் யோகி சொல்லிட்டே இருப்பார். ரஜினி சார் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு.
சொல்கிறாரு அவர்கிட்ட, சார் பேசவே விட மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தனியாக சொல்லியிருக்காங்க. அது அவர் மைக்லேயே எடுத்து சொல்லிடுவார். அதை படம் செம்ம சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் நெல்சனை கால் பண்ணி பாராட்டுறாரு. அப்போ அவர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவார்? அதே பாராட்டுக்கள் உங்களுக்கு தெரிய வைப்பாரு, இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக கொடுப்பாரு? யோகி அவங்க உங்களை தான் கேட்டாங்க. நெல்சன் இன்னும் கோலமா கோயிக்கலாக எல்லா படத்துக்கும் நல்லா தான் சொல்லியிருக்காரு. நல்ல இல்லை ப்ரொடியூசர் தனிப்பட்ட விதத்தில் பாராட்டினாருன்னா என்ன பரிசு கொடுப்பாரு உங்களுக்கு? என்ன சொல்லுவார்? அதாவது தமிழில் கேட்குற கொஸ்டினை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோவில் இப்போ தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதே அவங்களுக்கு இட்டு கொடுத்தா அவர் ப்ரொடியூசர் அவர் கார் கொடுக்குறாரு, அவர் ஏன் நம்மள்ட்ட சொல்ல போகிறாரு? நெல்சனுக்கு 10 சவரம் வீட்டுக்கு போக நம்மக்கிட்ட தெரியும். கடைசி கேள்வி, சிம்பிள் கேள்வி. இது நெல்சன் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன். உங்களை அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க யாரு இவங்க 2 பேரில்? அது வந்து எஸ்கேக்கு நல்லே தெரியும் அப்படின்றீங்க. ஆமாம், நான் 2000 எனக்கு இருந்து அப்போதுலேருந்து எங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஓகே, சூப்பர். இதுக்கு மேலே நாங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. தேங்க்யூ வெரி மச். இந்த இதுதான் பெஸ்ட். நீங்கள் பேசினதுலே தெரியும், புரிஞ்சு போச்சு. நீங்கள் டாக் பேக்கை கழட்டுங்க, சதீஷ் நீங்கள் கண்ணாடியை கழட்டுங்க. பெஸ்ட்டு நல்ல நண்பன் நெல்சன், நல்ல டைரக்டர், எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாப்புல. ரொம்ப நன்றி. ஏன்னா நான் கடைசியாக சொல்லணும், நீங்கள் இப்போதான் வெளியே வந்த கேரள புரியாம கேட்ட 3 கேள்விக்கும் பொதுவாக ஒரு பதில் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஹீரோயின்ஸ் ஷீரோஸா மாறி இருக்காங்க. அவங்களுக்கு சிலை மட்டும் இல்லாம கோவிலே வைப்பாங்க. தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் a leading role Tamil. And we welcome Ms. Brinda Prasad, Chairperson SIIMA, and Mr. Kabir Khan அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். One of my favorites, Nayanthara for Annapurna. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ SIIMA, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். அன்னபூர்ணி இந்த ஃபில்முக்கு வந்து இந்த அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஃபில்ம் நாங்கள் வந்து பண்ணும்போது ரொம்ப it was made with a lot of love and we wanted a lot of women to get inspired. We wanted a lot of girls to get inspired. அந்த நோக்கத்தில் பண்ண ஒரு ஃபில்ம் தான். தேங்க்யூ SIIMA, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரெக்கக்னிஷன். ஐ திங்க் ஐ ஷுட் டெடிகேட் திஸ் அவார்ட் டு தி டிரெக்டர் அண்ட் தி என்டையர் team of Annapurni. I think they'll feel very, very happy. நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுடைய சமையலில் அவர் ரொம்ப பிடிச்சு சாப்பிட்ற ஃபுட் டிஷ் என்ன? தெரியல, அவருக்கு தான் கேட்கணும். அவர்கிட்ட அப்போ கூப்பிட்டுலாமே, வந்துருங்க. விக்னேஷ் சிவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். with a big round of applause. SIIMAல நீங்கள் வந்து தனியாக நல்லா இருக்காது. ஏன்னா எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் 2016 இந்த மேடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விக்னேஷ் சிவன் அவர்களும் நயன்தாரா அவர்களும் ஆர் இன் லவ் அப்படின்னு எங்களுக்கு இந்த மேடை மூலமாக தான் தெரிஞ்சுது. இல்லை, அந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம். நான் தான் போட்டு உடைச்சி அதுக்கப்புறம் என்னன்னா நீங்கள் ஃபேமிலி ஆகிறதுக்கு SIIMA ஃபேமிலியும் ஒரு முக்கியமான காரணம். அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்காக, ஜஸ்ட் டு ஜாக் யோர் மெமரி. நயன்தாரா அவங்க கிட்ட கதை சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு நாள் நான் போனேன். நான் என்ன ஐடியாவில் போனேன்னா, சரி பக்கத்தில் இருந்து நயன்தாராவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் நினச்சேன். ஷி ஃபெல் இன் லவ் வித் த ஸ்டோரி. அவங்களுக்கு அந்த கதை மேலேயும் அந்த படத்து மேலேயும் ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ சப்போர்ட்டிவாக, இவ்வளோ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் கூட இருக்காங்க. அவங்க இவ்வளோ தூரம் இந்த சப்போர்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச் நயன். பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் இமோஷன், அந்த ஃபர்ஸ்ட் உணர்வு என்னவா இருந்துச்சு? சந்தோஷமாக இருக்குது. பல இடங்களில் பல சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போதும் ஒற்றுமையாக 2 பேர் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ ஸ்டேஜில் இருந்த விக்கிக்கும் இப்போ இருக்கிற விக்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு நயன்? என்ன டிஃப்ரென்ஸ்னா, அப்போ கல்யாணம் ஆகலை, அதை விட இப்போது அந்த 2 பசங்க. டுடே இன்னைக்கு உங்கள் 2 பேருமே பேரண்ட்ஸாக பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். எப்படி ஸ்கூல் அட்மிஷனுக்கு முன்னாடிலாம் டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி
Just a quick rapid fire for you guys. யார் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ரெண்டு பேரோட? நான் தான். நீங்க தான். ஆக்சுவலாக நான் தான். ஏன்னா எனக்கு தான் நடுவில் ஒரு வருஷம் வேலையே இல்லை. ஸோ அதனால நான் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நிறைய ஷூட்டிங் இருக்கும், எனக்கு கம்மியாக தான் ஷூட்டிங் இருக்கும். ஸோ அதனால ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் மை பேபி. இது நான் உங்ககிட்ட கேட்கறத விட அவங்க தான் ஏதோ சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, எது உண்மையா? கிடையவே கிடையாது. கிடையாது. வெரி குட். அப்படிதான் எல்லா அப்பாவும் போய் சொல்லியே வளர்ந்துட்டோன்றதுனால. இல்லை, எனக்கு ஷூட்டிங் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் தான் வந்து அதை ரொம்ப பேலன்ஸ் பண்ணுவேன், அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறது யார் பண்ணுவாங்க? நான் தான். நீங்கள் தான். ஐயோ, அந்த டைமில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு, உங்கள் பாட்டெல்லாம் கூட மறந்து போய் இந்த வீல்ஸ் அந்த பஸ்ஸு கோகோ மெலான்னு கேட்டு 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 அவ்வளோ எல்லாம் நாங்களாம் கூட பாட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா? ஃபோனை கொடு, டிவியை கொடு, எதாவது கேட்குறாங்களா குழந்தைங்க? குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது டிவி காமிக்க கூடாது. சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க. அண்ட் இதை நீங்கள் இந்த மேடையில் சொன்னது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா யார் அதிகமாக இமோஷனல் ஆவாங்க? லைக் ஒரு வேக்சின் போட்டால் அவங்க அழறதுக்கு முன்னாடி யார் ஃபர்ஸ்ட் அழுவாங்க? அவர் தான். நான் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருப்பேன், பட் அந்த சைடில் இருப்பேன். பட் ஒய்ஃப் கொஞ்சம் போல்டான லேடி, ஸோ அவங்க பார்த்து. அப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லா கவிதை எழுதுவீங்க, பாட்டு எழுதுவீங்க, எல்லாம் ஓகே. இங்கே ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து அவங்களுக்காக ஒரு 4 லைன் ஒரு கவிதை எழுதுனீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாரும் அதுக்கு தான் வெயிட்டிங். நானும் ரவுடி தான் ஃபிலிமில் வந்து கண்ணான கண்ணேன்னு ஒரு சாங் எழுதியிருந்தேன். அந்த டைம் வந்து எங்கள் பீக் லவ் ஃபேஸ் அந்த டைமில். ஓகே, ஸோ அப்போ வந்து அதில் வந்து ஒரு சரணம் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் சொன்னதில்லை. பூவெல்லாம் வாடலாம், பூமியே வாடலாம், ஓ முகம் வாடுனா நான் தாங்க மாட்டேனே, பள்ளத்தை மட்டுமே பார்த்த என் தோழியே, வசரத்தில் ஒன்னதான் தூக்கி நான் சுமப்பேனே, கடலல போல கால் தொட்டு ஒரசி, கடல் உள்ள போறவன் நான் இல்லடி, கடல் மண்ண போல உன் காலோட ஒட்டி கரை தாண்டும் வர நான் இருப்பேனடி, கண்ணான கண்ணே என் கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி, கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன, 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 நான் இருப்பேனடி. வார்த்தைகள் வேணா, எல்லா சார்பில் பாட்டா வேற பாடிட்டேன், பயமா இருக்கு சார். இது என்னவோ எப்படி பாடுன்னு தெரியல. ஓகே, பட் ஒரு ஃபீலா சூப்பர். ஆன் த ஸ்பாட்ல ஒரு இன்ஸ்டன்ட் கவிதை சொன்னீங்க, அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிஃப்டா கொடுப்பதுன்னா நயன் மேம் நீங்க என்ன கொடுப்பீங்க விக்கிக்கு? ஆக்சுவலாக அவங்க எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் எவ்ரி மினிட், ரிலேட்டிவ் சூப்பர் ஸ்டார். அந்த அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் ஒன்றும் ஒரு டாப் லைனில் இல்லை. அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்மளுடைய மொத்த நேரமும் நம்ம வீட்டில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ வீட்டோட டைனமிக்ஸ் மாறிச்சுன்னா எந்த ஒரு கிரியேட்டராலையோ ஒரு பேனா பிடிச்சி ஒரு வார்த்தை கூட எழுத முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு செகண்ட் கூட எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஒன் டே பயங்கரமாக வரும். அதுக்கு மெயின் ரீசன் வில் பி ஹர் லவ். கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபார் யுவர் குட் ஹார்ட். நயன், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய வெர்சட்டாலிட்டி, திறமையை மறுபடியும் நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் நிரூபணமாக்குறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திறமைன்னு வந்துட்டா உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை, ஆனால் உங்களுக்கு நிகராக ஒருத்தர் இருக்கார். கண்டிப்பாக. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். அதாவது இவங்களை மாதிரியே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரும் ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நல்லாவே உழைக்குது. நடிப்பு,
ஆக்ஷன், டான்ஸு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், லிரிசிஸ்ட்டு, ப்ரொடியூசர், எப்படி பல பல பரிமாணங்களில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் நம்ம பையன் ஜெயிச்சிட்டார்டா அப்படின்னு எல்லாரையுமே ஃபீல் பண்ண வச்சவர் இவர் தான். அண்ட் ஹீ இஸ் our winner for this next category, Best Actor Critics Tamil. Presenters first கூப்பிட்டுலாம். Mr. Rahul Srivastava, Vice President Marketing, Maruti Suzuki India Limited. Next up, Best Actor Critics Award for Tamil goes to Siva Karthikeyan for Maviran. தேங்க்யூ. மாவீரன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப டஃப் ஃபிலிம் டு பெர்ஃபார்ம். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு முயற்சி பண்ணோம். அது எனக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸில் இன்னும் இதெல்லாம் ட்ரை பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸை கொடுத்த படம் மாவீரன். ஸோ தேங்க்யூ மடோனா அஸ்வின். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ மெனக்கெடுறாரோ அவ்வளோ மெனக்கெடுவார் ஒவ்வொருத்தருந்தும் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கு. என்னோட ப்ரொடியூசர் அருண் விஸ்வா, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் சரிதா மேம், அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லெஜெண்டரி பர்ஃபார்மர் அவங்க வந்து அப்படி ஒரு செகண்டில், ஸ்ப்ளிட் செகண்டில் அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அப்படியே அலர்ட்டாகவே இருக்கணும் அது. அண்ட் உங்களோட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம். மாவீரன் மாதிரி இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அதுக்கான முயற்சியில் தான் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ, அதுக்கு நம்பிக்கையாக ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு இன்னும் நிறையா முயற்சிகள் பண்ணுவேன் நான். சூப்பர் ப்ரோ. அண்ட் எல்லா தீபாவளி மாதிரி இந்த தீபாவளிக்கும் வெயிட்டிங். ஏன்னா அமரன் அந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. அது அந்த ட்ரெய்லரில், அந்த டீசரில் தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி ஒரு 2 வார்த்தை. முதல்ல வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா மெனக்கெடல் இருந்தது. பட் அங்கே போய் காஷ்மீர் போய் நம்ம ஆர்மி பீப்புளோட ஒரு 3 days இருந்தேன் நான். அவங்களாம் பண்ணுறதை பார்க்கும்பொழுது நம்ம கஷ்டப்பட்டோன்னு சொல்லவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ரோலை எடுக்கும்போது உண்மையிலே அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பயங்கரமாக உடம்பெல்லாம் ரெடி பண்ணன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா விக்ரம் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்காக மாறிட்டே இருக்காங்கன்னு சொல்லி, விக்ரம் சார் பண்ண அளவில் உழைப்பான்னு எனக்கு தெரியாது. பட் உண்மையிலே இந்த படத்துக்கு அவரோட ஒரு ஹார்ட் ஒர்க்கில் ஒரு 50% இந்த படத்தில் போட்டிருக்கேன்னு நம்புகிறேன். அது பண்ணி ஆகணும். ஏன்னா எடுத்திருக்க கேரக்டர் ஒரு ரியல் கேரக்டர். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போய் நாட்டுக்காக ஒருத்தர் வந்து நின்னார் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி. அது கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அமரன் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு மட்டும் இல்லை, தமிழில் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும் டெஃபினட்டாக. கமல் சார் பார்த்துட்டு என்ன சொன்னார்? RK5 ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிக பொறுப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த படம் பார்ப்பாங்கன்ற பயம் ஆரம்பத்திலே இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் படம் பார்த்துட்டாங்க, உங்கள்கிட்ட பேசணும். ஐயோ படம் பார்த்துட்டாங்கன்னு எனக்கு உதற ஆரம்பிச்சிச்சு. நான் முருகா சார் ஷூட்லேருந்து, சார் எனக்கு 10 minutes பிரேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் ஃபோன் அட்டன் பண்ணோடனே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னே தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஸோ எங்கள் ப்ரொடியூசரை சந்தோஷப்படுத்திட்டேன். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ தீபாவளி அன்னைக்கு வருது. நிச்சயமாக ரொம்ப நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. ரொம்ப நல்லா சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது எங்களுக்கு. அண்ட் அந்த டப்பிங் பண்ணது வந்து பயங்கர வைரல் ஆச்சு, ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். நீங்கள் அந்த படத்துக்கு டப் பண்ணது, அந்த டைலாக் எங்களுக்காக ஒரு சின்ன டீசர், பிகாஸ் we know the film is approaching. Who are we? Who are we? Who are we? நடிகருக்கும் சிறந்த நடிகருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் பேப்பரில் இருக்கிறத மட்டும் நடித்தா அது ஒரு நல்ல நடிகர்னு சொல்லலாம். ஆனால் நியூஸ் பேப்பரில் பேர் வரா மாதிரி நடித்தா அவர் தான் அந்த மிகச்சிறந்த நடிகர். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பெஸ்ட் ஆக்டர், அந்த ஒரு விருது தான் பார்க்க போகிறோம். Next are Best Actor in a Leading Role, Tamil. In this award, may I request Mr. Bhuvandeep, Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited. Good evening, Dubai. Next are Best Actor in Leading Role, Tamil, goes to Vikram for Ponniyin Selvam 2. வெற்றி பெறுவதற்காக உழைக்கிறது ஓகே, பெற்றதுக்கு அப்புறம் உழைக்கிறது ஓகே. இன்னைக்கு வரைக்கும் அந்த முதல் படத்துலேருந்து அந்த உழைப்பை அப்படியே உழைச்சிக்கிட்டே இருக்கீங்களே, எது சார் உங்களை அதை நோக்கி ஓட வைக்குது? வாழ்க்கை, கனவு, ஐ திங்க் ரெண்டுத்துக்குமே நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லை நம்ம நின்னோன்னா மாட்டிக்குவோம். ஐ திங்க் தட்ஸ் ஆல் இட் இஸ். அண்ட் நான் ரொம்ப பேஷனேட் சினிமா பற்றி, நடிப்பை பற்றி. ஸோ அண்ட் நான் நல்ல இயக்குநர்களோட ஒர்க் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டர் கொடுக்குறாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் மணி சார் ஆல்சோ. எனக்கு வந்து முக்கியமாக மணி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னோட கனவு இயக்குனர் அவர். அண்ட் அவரோட படங்கள் நான் எப்போவுமே சொன்னது அது. அவரோட ஒரு படம் நடித்தா நான் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டேன், இனிமேல் சினிமாவே வேண்டாம், நான் சினிமா சாகிற வரைக்கும் சினிமாவில் இருக்கணும்னு நினைக்கிறவன். அதுவும் நினச்சேன். ஏன்னா மணி சார் ஒரு பக்கம், சங்கர் சார் ஒரு பக்கம். பட் அதே மணி சார் இப்போ ஆதித்ய கரிகாலன் ஒரு
2000 சொச்சம் பேஜஸ் உள்ள ஒரு 5 வால்யூம்ஸ் உள்ள ஒரு புக்ஸில் இருந்து எனக்கு ஒரு 20 பேஜ் தான் இருக்கும் ஆதித்த கரிகாலன். ஆனால் ஒவ்வொரு காட்சியும் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த காட்சி எல்லாமே வந்து அவர் அவ்வளோ நல்லா பண்ணி இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்று இந்த அவார்டு வாங்குறேன். ஐ பீன் accepted, that role has been accepted. It's because of Kalki and Mani sir's direction. So I'd like to thank Mani sir for this, and I hope to do many more films with him. இங்க ஆதித்த கரிகாலன் இருக்கும் பொழுது நந்தினி அங்க உட்காரலாமா? ப்ளீஸ் வாருங்கள் மேடைக்கு நந்தினி அவர்களே. ரெண்டு பேருமே சேர்ந்து you've given us masterpieces of cinema. ஆனால் விக்ரம் சார், டைரக்டர்ஸ்க்கு என்ன கோவமோ தெரியல, அந்த ரெண்டு படத்துலையுமே சேர விடாம பண்ணிட்டாங்க. ஜோடின்னு தான் பேர், ஆனால் சேரவே விடல. அதான் இப்போவாது நினைக்கிறேன் பக்கத்தில். அது அவர்கிட்ட கேட்கணும், ஏன் அப்படி பண்ணாங்க? Why do you think he never let us get together in the movie? I think he's possessive. You always share with him, no? You keep saying that means there'll be more. So who knows? He knows best. ஆனா நீங்க கேட்டிருக்கீங்களா என்ன சார் எங்களை சேரவே விட மாட்டேங்கிறீங்க? அடிக்கடி கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அவரையும் கூப்பிட்டு அவரை கேளுங்களேன், ஏன்னா நாங்க கேட்டு சலிச்சு போச்சு. பட் ஐ திங்க் அது அந்த ஒரு ஏக்கம் நல்லா இருக்குல்ல அந்த படத்துல, அப்புறம் திருப்பி இந்த படத்துல. ஸோ ஃபேன்ஸ்க்கு வந்து எப்போவாது சேருவாங்கன்னு நினைக்கிறதும் அந்த அன்ரெக்விட்டட் லவ் இஸ் ஆல்வேஸ் சம்திங் மோர் பியூட்டிஃபுல். ஐ திங்க் சார் ஆக்சுவலாக எல்லாரோட ரசிகர்கள் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட்டு, நீங்கள் எப்போவுமே சேது படத்தில் அந்த டைலாக் என்றைக்குமே மறக்காமல் பேசுவீங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதை இந்த இடத்துல நீங்கள் சொல்லி அவங்க கிட்ட நீங்கள் பேசுவீங்கன்னு ரசிகர்கள் சார்பாக கேட்குறோம். சேது டைலாக் அவங்க கிட்ட பேசி நீங்கள், ஏன்னா அந்த மொமெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் சார் சைமா சார்பா. ஏன்னா அவளை மறக்கத்தான் இல்லை டைலாக் அதே மாதிரியா? ஆமா சார். அவங்களை பிடிச்சி செவுத்துலாம் முட்ட வேண்டாம் இல்லை? ஆமா சார். ஆனா சோகம் என்னன்னா அதுலயே ஹீரோயினோட நீங்க சேரலன்றதுதான் சார். ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. என்னைக்கு உன்னை பார்த்து இந்த இளவரத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கு பிடிச்சது சனிய. She should be crying, right? நான் கூட நினைப்பேன், ஏன்டா அந்த லவ்யம் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு சாவறீங்கன்னு. ஆனா இப்போதாண்டி புரியுது, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சாவறதை விட அப்படியே ஒரேடியா மேலே போயிடலாம். நீ பயப்படாத, இந்த டயலாக் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ ஐஸ்வர்யா. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கோ ஆன் வித் தட் டயலாக். கரிகாலன் அடுத்த தடவை சொல். ஃபேண்டாஸ்டிக். இதற்கான பதில் அவங்க வந்து அடுத்த படத்தில் உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு we are waiting. Thank you so very much. Congratulations so much on such a brilliant career and for being the person that you are. Thank you, love you, and it's so nice to see all of you all still here today. Thank you very much. Thank you guys. Thank you Simon. Thank you sir. Love you sir.